நம்ம வீட்ல தான் குடும்ப தகராறு, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கடவுள்களோட குடும்பத்திலயும் இந்த தகராறெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரேக்க கடவுள்களோட குடும்ப பிரச்சனைகளை பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பெர்சி ஜாக்சன் அண்ட் தி ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு 2023ல ரிலீஸ் ஆன ஒரு டிவி சீரிஸ். அதத்தான் மொத்த சீரிஸையும் ஒத்த வீடியோல மொத்தமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் தான், பேரு பெர்சி. இப்ப இவன் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். 2ஆம் கிளாஸ்ல ஸ்கூலோட மொட்டை மாடியில நின்னு எதையோ பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல்ல வேலை பார்க்கறவரு அவனை சேஃபா கூட்டியாரார். ஆனா அவன் ஏன் மொட்டை மாடியில நின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கான்னா, எதிர்த்த பில்டிங்கோட மொட்டை மாடியில பறக்கக்கூடிய குதிரைய பாக்குறான். அடுத்து சாப்பிட உட்காந்தா அப்ப கூட ரோட்ல காண்டாமிருகம் தங்க கவசத்தை போட்டுட்டு சிட்டிக்கு நடுவுல ரோட்ல நடந்து போறாப்ல பாப்பான். அடுத்து பார்த்தா அது குப்பை வண்டி மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர்ல. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவனை ஒரு லூசர், கிறுக்கு அப்படின்னு பேசுவானுங்க. 2ஆம் கிளாஸ்லயே இவனோட நிலைமை இப்படி. இப்ப இவன் 6ஓ 7ஓ படிக்கிறான். வயசு 12. எல்லாரும் இவனை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மியூசியமுக்கு ஃபீல்டு ட்ரிப்புக்காக ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிருக்காங்க. அங்கேயும் இவனை ஒருத்தி சீண்டிக்கிட்டே இருப்பா. அங்க ஒரு கணக்கு டீச்சர் இருப்பாங்க, வயசான டீச்சர் அம்மா. அங்க தமிழ் வாத்தியார் மாதிரி லத்தீன் வாத்தியார் ஒருத்தவர் இருப்பார். லத்தீன் மொழியை சொல்லி கொடுக்குறவர். அவரால் நடக்க முடியாது பாவம், வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பார். அவர் தான் பிரச்சனையை அமைதிப்படுத்தி விட்டு இந்த இடத்தமீன் ஒண்ணு கொடுக்குறாரு. என்னடான்னா ஒரு பேனா மாதிரி இருக்கு, தேங்க்ஸ் சொல்றான் இவனும். இதையெல்லாம் அந்த கணக்கு டீச்சர் அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கேயும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. இவனை மாதிரியே கிட்டத்தட்ட இந்த அமானுஷ விஷயங்கள் எல்லாம் ஓரளவு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆளு. 2 பேருக்கு செட் ஆகும், நல்லபடியா பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. அங்க அந்த அடாவடி பொண்ணு இவங்களோட ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. காண்டான இவன் கோவத்துல அப்படி பக்கத்துல போவான் பாருங்க, கையத்தான் ஓங்க செய்வான். ஆனா அந்த பொண்ணு 10 அடி தள்ளி அங்க இருந்த ஃபவுண்டைன் அதுல விழுந்துடுறா. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அதே சமயம் கணக்கு டீச்சர் அம்மா திடீர்னு ரெக்கைகளோட ஒரு காட்டேரி மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறா. திருதுப்புனி இவனை அட்டாக் பண்ண வர இவன் பயந்துடுவான். அந்நேரமா பார்த்து இவன் கையில இருந்த அந்த பேனா இருக்குல்ல, அது கத்தியா மாதிரி அந்த அம்மா அவ குத்தும். அடுத்த கணம் அப்படியே கோல்டன் கலர்ல அவ பொறிஞ்சிருவா. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண கண்களால பார்க்க முடியாது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு லத்தீன் மொழி வாத்தியாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படி ஹெட் மாஸ்டர் உங்க அம்மாவை கூப்பிட போறாரு, உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை ஹெட் மாஸ்டர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வாப்ல சொன்னபடியே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் அந்த பொண்ணை தொடவே இல்லைங்கிறான் ஹீரோ. ஏன்னா உண்மையிலேயே தொடவே இல்லை. இவன் பேரு பெர்சி ஜாக்சன். ஆனா சுத்தி இருந்தவங்களா அப்படி சொல்லலையே. இங்க உன் ஃப்ரெண்டு இவனை கேட்போன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, இல்ல இவன் தான் பிடிச்சி தள்ளுனா, எப்ப பார்த்தாலும் அவன் சீண்டிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பழி வாங்கிட்டான்னு சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வரும். ஏன்னா அவன் தொடவே இல்லைங்கிறான், ஆனா இவன் தள்ளி விட்டதா சொல்றான். இதுல ஒரு பெருத்த துரோகத்தை அவர் ஃபீல் பண்றாப்ல. ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இதை நினைச்சிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். நல்லபடியா ஆறுதல் சொல்லி லத்தீன் வாத்தியாரு அனுப்பி வைக்கிறாப்ல. வீட்டுக்கு வந்தா அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்றேன்னு இவனை திட்டான். நான் செய்யவே இல்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. இவன் கேட்க மாட்டான், திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் ஒழுங்கு இல்ல, வீட்டுல உட்காந்து சூதாட்டம் விளாண்டுகிட்டு இருக்கிறதா இவன் பொழப்ப. வீட்டுல சமைச்சு போடுறது, சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே பண்றது நம்ம ஹீரோவோட அம்மா தான். அம்மாட்ட பேசிக்கிறேங்கிறாப்ல. அம்மா எங்கன்னு பார்த்தா எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் பால்கனில அப்படியே மலையில நனைஞ்சாப்ல உட்காந்துப்பாங்க. ஏன் இப்படி பண்றா, சளி கிளி பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பின்னாடி எல்லா காரணமும் உங்களுக்கு தெரிய வரும். மலையில அப்படியே ரசிச்சு நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பையனை பார்த்ததும் தான் உள்ள வராங்க. பையனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப நானும் நனைஞ்சிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, போவாங்கிறேன். ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு, ஆனா என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், அதனால நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதோட மட்டும் நிக்காம ஒண்ணு பண்ணலாம், பாய் ஃப்ரெண்டோட கார் இருக்கு, அதை எடுத்துட்டு ஒரு ட்ரிப்பு போலாம் வான்னு பையனை குஷிப்படுத்துறதுக்காக கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவன் தூங்கும் போது திடீர்னு ஒரு கனவுல நீ யாரா, ஏன்டா பயந்துகிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் இவனுக்கு கேக்குது. டப்புன்னு முழிப்பான். இது இவங்களோட கெஸ்ட் ஹவுஸ். கொஞ்சம் தூரம் சிட்டியை விட்டு வெளியில தனிமையில கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு பீச் ஹவுஸ். இங்கதான் அந்த பையன் பிறந்திருப்பான் போல. இவனுக்கு தன் அப்பாவை பத்திய டீடைல் எதுவுமே தெரியாது. தன்னோட அப்பா யாருன்னு கேட்டா கூட அம்மா இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தாங்க. இப்ப பையன் கிட்ட கேக்குறாங்க, என்னதான்டா பிரச்சனை, என்னடா நடக்குதுன்னு கேட்டா, உள்ள கணக்கு டீச்சர் அம்மா திடீர்னு காட்டேரியா மாதிரி என்ன தாக்க வந்தா, என் கையில இருந்த பேனா திடீர்னு கத்தியாயி அவங்கள குத்திடுச்சு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒன்னும் பிரிபடாம கஷ்டப்படுறேன்னு சொல்ல, அப்பதான் இந்த அம்மா இதெல்லாம் உண்மைதாங்கிறாங்க. இவனுக்கோ ஷாக். அம்மா என்ன சரி கட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கு, அதனாலதானே இப்படி நான் தப்பு தப்பா கனவு காண்றேன் அப்படி இப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது, நீ யாரோட புள்ள தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஃப்ரெண்டு வந்து நிக்கிறான். அவனும் ட்ரிப்புக்கு வரான் போல. ஆனா ஃப்ரெண்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்தான்ல, அதனால ஹீரோ கோவமா இருப்பான். உள்ள வந்தவன் எல்லாம் பேசிட்டீங்களா, கிளம்புவோமா அப்படின்னு அவசரப்படுறான். அப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டோட காலை கவனிக்கிறான். டேய் என்னடா உன் காலு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான். பார்த்தா எஸ், இவன் ஒரு ஆட்டு மனுஷன். தலையில இருக்கிற குல்லாவை எடுத்தா 2 கொம்பு வேற இவனுக்கு முளைச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இவன் 12 வயசு இல்ல, இவனுக்கு 24 வயசாகுதான். டைம் இல்ல, வாங்க நம்ம வேகமா போகணும்னு விறுவிறுன்னு கார்ல ஏறி கிளம்புறாங்க. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா, கேம்பஸ்னு ஒண்ணு இருக்குதான். கடவுள்களுக்கும் மனுஷிகளுக்கும் பிறந்த குழந்தைங்க பாதி கடவுளாகவும் பாதி மனித தன்மையோடு இருப்பாங்க. அவங்கள ஹாஃப் காட், அறக்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி அறக்கடவுள் தான் நீ. உனக்கு உதவி செய்யறதுக்காகவே நான் உன் கூட ஃபுல்லா இருக்கிறேன். இந்த மாதிரி அறக்கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டியது என்ன மாதிரி ஆட்டு மனிதர்களோட வேலை அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். திருதுப்புன்னு பார்த்தா பின்னாடி ஒரு எருமை அரக்க யம வாகனம் இவங்க விரட்டிக்கிட்டு வருது. ஓடுறான்னு இவங்களும் படு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனாலும் யம வாகனம் விடுறாப்ல தெரியல. படு வேகமா வந்து இவங்களை முட்ட வருது. முந்திட்டு அம்மா வண்டியை அவங்க மேல முட்டுறாங்க. ஆனா அதுக்கு ஒன்னாகல. பதிலுக்கு அது ஒரு முட்டும் பாருங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகி புல்லுல எங்கேயோ போய் விழுந்து கிடக்குது. இருந்தாலும் 3 பேருக்கு ஒன்னாகல எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனா கேம்பஸ்குள்ள போயிடலாமா. ஒன்ஸ் கேம்பஸ்குள்ள போயிட்டா இந்த அறக்கடவுள்களுக்கு அரக்கர்களால எந்த பிரச்சனையும் வராதான். ஏன்னா அரக்கர்களால கேம்புக்குள்ள வர முடியாது போல. நான் வேகமா கூட்டு போறேன்னு கூட்டு போய் பாக்குறாங்க. நீங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடியே யம வாகனம் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. சரி நீங்க போங்க, உங்களுக்கு வேண்டிய அளவு டயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், நான் அதை தாமதப்படுத்துறேன்னு சொல்லி காண்டாமிருகத்துக்கிட்ட வெறுப்பேத்துற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. சிவப்ப கண்டா காண்டாமிருகத்துக்கு ஆகாது இல்ல, காண்டாமிருகம் நான் சொன்னேன், காட்டெருமைக்கு ஆகாது இல்ல. அதனால யம வாகனம் கோவத்தோட இவங்கள முட்டை வரும். இவங்கள வேடி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே அலாக்கா பிடிச்சு கையில அப்படியே நசுக்கி விட்டுறாப்ல. அப்படியே தங்க கலர்ல இவங்களும் புகஞ்சு போறாங்க. இதையெல்லாம் பார்த்து இவன் துடிப்பான், அழுவான். அது கூட சண்டை போடுறதுக்காக இல்ல அப்படின்னு ஓடுவான். இவங்கிட்ட இருந்த அந்த பேனா கத்தியா மாறுது. அதோட பயங்கரமா சண்டை போடுவான். இருந்தாலும் அவ்வளவு பெரிய மிருகத்தோட இவனால எதிர்த்து என்ன செய்ய முடியும்? நிறைய அடி வாங்குவான், விழுவான். இருந்தாலும் கோவத்துல அதோட முதுகு மேலேயே ஏறி அதை கோவப்படுத்துவான். அது அவனை இறக்க வேண்டும் சொல்லிவிட்டு போய் நங்குன்னு அவனை விலை செய்வதற்காக மரத்துல போய் முட்டும். முதுகுல இருக்கிறதுனால கையால அதால பிடிக்க முடியல. அப்படி முட்டும் போது கொம்பு உடஞ்சு லைட்டா விருவிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்கிட்ட இருந்த வாள் கீழே வர விரிசல் விழுந்த அந்த கொம்பையே உடைச்சு அதையே ஓங்கி குத்தி நம்ம ஹீரோ அதை சாகடிச்சிடறான். இது சாகும்போது கருப்பு கலர்ல அப்படியே புகையா மாறிடுது. சோலி முடிஞ்சு போச்சு. இவனும் மயங்கி விழுந்துருவான். மறுபடியும் இவன் முழிச்சு பார்க்கும்போது அந்த கேம்பஸ்குள்ள இருக்கிறான். என்ன இடம்னு இவன் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இவன் ஒரு கடவுளோட பையன்னு தெரியும். ஆனா எந்த கடவுளோட பையன்னு இவனுக்கு தெரியாது. தன் அப்பா எந்த கடவுள்னு இவனுக்கு தெரியாது. இங்க ஒரு கடவுள் உட்காந்துட்டு இருக்கிறார். இவர் மதுவின் கடவுள். பேரெல்லாம் கிரேக்க மொழியில ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர்களோட துறை எந்த டிபார்ட்மெண்ட் கடவுள்ங்கிறத மட்டும் சொல்றேன், ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது வசதியா இருக்கும். இவர் மதுவின் கடவுள். எங்க அப்பா நீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமடா மகனே நீ ஏன் பையன் தாண்டா, நீ என்ன பண்ற? 2 கட்டடம் தள்ளி 3வது கட்டடத்துல ஏகப்பட்ட மதுக்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. திராட்சை மதுவான். ஒரு ஃபுல் எடுத்துட்டு வா போ அப்படிங்கிறாரு. இவனுக்கோ கோவம். அப்பா புள்ள மொத சந்திச்சுக்கிறோம், என்ன பேசுவாருன்னு பார்த்தா போய் மது பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றாரே அப்படின்னு இவன் ஒரு மாதிரியா பாக்குறான். அந்நேரம் நம்ம லத்தீன் வாத்தியார் அங்க வராப்ல. பூலோகத்துல அவரோட காலு வேலை செய்யாது, வீல் சேர்ல உட்காந்துருப்பார், ஊனம்னு நினைச்சோம். ஆனா இந்த லோகத்துல பார்த்தா இவரோட இடுப்புக்கு கீழே இவர் ஒரு குதிரை, இடுப்புக்கு மேல இவன் ஒரு மனுஷன். அதனால குதிரை மனுஷனை இனத்தை சேர்ந்தவர் இவர். இந்த கேம்ப நடத்துறவரும் இவர் தான். ஏய் சும்மா அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கிறான். இடியின் கடவுள், கிரேக்க கடவுளுக்கெல்லாம் கடவுள்னா தலைவர்னா இடியின் கடவுள் ஜூஸ் தான். அவர் இந்த பையன் ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாரு. உனக்கு மதுதான பிரச்சனை, இனிமே எந்த மதுவையும் நீ தொடக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சாப விட்டாப்ல போல. அதனால இவனால போய் இப்படி எல்லாம் எடுக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கடவுள்களால மீற முடியாது. ஆனா இந்த அறக்கடவுள்களுக்கு இந்த சட்ட விதிகள் எல்லாம் ஓரளவு தான் பொருந்தும். அந்த விதிகளை மீறலாம். அதுக்காகவே கடவுள்கள் இந்த மாதிரி மனிதர்களோட தொடர்பு கொண்டு உறவு கொண்டு அறக்கடவுள்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஹாஃப் காட்ஸ் தங்களால செய்ய முடியாத அந்த விதி மீறல்களை தாம் பிள்ளைகளால செய்ய வைப்பாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் கேம்புக்கு போனா இங்க மொத்தம் 12 பில்டிங் இருக்கும். கிரேக்க கடவுள்கள் சபையில மொத்தம் 12 கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளோட பிள்ளைகளும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்ல இருக்கிறாங்களா. இது இடியின் கடவுளோட கட்டடம், இது பயண கடவுளோட கட்டடம் அப்படின்னு நிறைய ஆரோ மார்க் போட்டு எழுதி இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், நான் யாரோட புள்ளைன்னு எனக்கு தெரியல, எந்த பில்டிங்ல நான் இருக்கிறதுன்னு கேட்டா அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயண கடவுளோட பிள்ளைகளோட நீ தங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னாரோட புள்ளன்னு தெரியாத அறக்கடவுள்கள் எல்லாத்துக்குமே பயண கடவுள் தன்னோட கட்டடத்துல இடம் உண்டுன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாராம். அதனால பயண கடவுளோட கட்டடத்துல நீ தங்கிக்கலாம்னு சொல்ல இவனும் சரின்னு போறான். எப்படி பூலோகத்துல ஸ்கூல்ல ராக்கிங் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி இங்க இருப்பான்னு நினைச்சா எல்லாம் ரொம்ப நல்ல பையங்களா இருக்காங்க. அதுலயே ஒரு பையன் ரொம்ப தன்மையா நல்லா பழகுறான் நம்ம ஹீரோ கூட. இங்க வந்ததுமே புது ஃப்ரெண்டு கிடைச்சதுன்னா நம்ம ஹீரோக்கு இவன் தான் புது ஃப்ரெண்டு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஆட்ட மனுஷன் இருக்கான்ல, அவன் ஒரு மர தேவதைய பாக்குறான். அந்த தேவதை மரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அரசவையில ஏதோ ஒரு முக்கியமான மேட்டரை பேசுறாங்க. ஒரு தகவல் இந்த பயலுக்கு தெரிவிக்கப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் அதை தாங்கிக்க முடியாம, சந்தோஷம் தாங்கிக்க முடியாம ஓடியாந்து ஹெட் மாஸ்டர் கிட்டையும் மது கடவுள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்தது, நம்ம ஹீரோவோட அம்மா சாகலையாமே, அவங்க இறக்கும் போது அவங்களோட உடல் பொன்னிறமா பொரிஞ்சது. அதே மாதிரி கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டேரியும் பொன்னிறமா பொரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் இப்படி பொன்னிறமா பொரியுறாங்களோ அவங்கள பாதாள கடவுள் அவர்களோட மரணத்தின் தருவாயில அவர்களை காப்பாத்தி வச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். இங்க சும்மா டம்மியா ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுதான் அப்படி பொன்னிறமா பொரியும். இவங்களும் பொன்னிறமா பொரிஞ்சதுனால அவங்க சாகல. பாதாள கடவுளோட
உலகத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இதெல்லாம் சரி, ஆனா இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசாத, பேசுவதற்கான நேரம் இது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவனும் ஃப்ரீயா விடுறான். அப்புறம் எப்ப பார்த்தாலும் தூரத்துல யாரோ ஒருத்தரோட குரல் இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. காலைல எந்திரிச்சியா வா போலாம் வெளியிலன்னு புது ஃப்ரெண்டு கூட்டு போவான். அந்நேரமா ஒருத்தி இவனை தள்ளி விட்டுட்டு இங்கேயும் ராகிங் பண்ணுவா, ராவடி பண்றா. யாரு இந்த ராவடி அப்படின்னு பார்த்தா இவ போர் கடவுளோட பொண்ணு. ஏய் விடுமா ராவடி விடு, ஏன் இவன் கூட உரண்டு இருக்கிற அப்படின்னு அந்த புது ஃப்ரெண்டு கேக்குறான். நல்லா பேசுறான். இவன் யம வாகனத்தையே கொன்னானா? இது நம்புறாப்ல இல்லையே, போய் தானே சொல்ற நீ, ஒத்துக்கோன்னு அவ பிரச்சனை பண்றா ராவடி. இவனை மிரட்டிட்டு வேற போறா. இல்ல ராவடிக்கு அங்க சிரிச்சிட்டு போகுதுங்க. போர் கடவுளோட பொண்ணு அவ, அதனால கோபமும் மூர்க்கமும் இயற்கையாவே அவங்க கிட்ட இருக்கும்னு இவ எடுத்து சொல்றான். நீங்கெல்லாம் இன்னாரோட பிள்ளைன்னு தெரிஞ்சது, என்னோட அப்பா யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த கேம்பஸ்ல எப்போ கடவுள் இவன் தான் புள்ளன்னு எல்லாருக்கும் அறிவிக்கிறாரோ அந்த அறிவிப்பு கொடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. ஆனா எப்ப கொடுக்கணுங்கிறதையும் அந்த கடவுள் தான் தீர்மானிப்பாராம். அதுக்குள்ள இங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க. போட்டிக்கு முன்னாடி ட்ரைனிங். வில்ல விட சொன்னா சுத்தி இருக்கிற ஆட்கள் மேல விடுறான். எல்லாரும் பயப்படுறாங்க. சரி வில்ல விட தகுதி இல்ல, வாள்கள் ஏதாவது செய்யறதுக்காக உதவி பண்ணுவானான்னு பார்த்து வாழ செய்ய சொன்னா அங்கேயும் பஞ்சாயத்தை கூட்டுறான். எதுக்குமே லாக்கி இல்லைன்னு தன்னைத்தானே ஒரு மாதிரி தாழ்வா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அதிர்ஷ்டமே இல்லாத மூதேவியோட பையனா நான் இருப்பேனோ, இப்படி ஒன்னுத்துக்கும் உதவாதவனா இருக்கிறேனே அப்படின்னு அவனே நொந்துப்பான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பசங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராத்திரி தனியா மாட்டின இந்த பயல அலாக்கா போர் கடவுளோட பசங்க தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வச்சு நொங்குறாங்க. உண்மையை சொல்லு, யம வாகனத்தை நீ கொல்லல இல்ல, உனக்கு அந்த சக்தி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், சொல்லுன்னு சொன்னா அவன் இல்ல நான் கொன்னேங்கிறான். உண்மையை சொல்ல வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நோ சொல்லணுமா, இல்ல நான் பொய் சொன்னேன்னு சொல்லணுமா. பாத்ரூம்ல அழுக்கு தண்ணிக்குள்ள இவனை முக்க பாப்பாங்க. இவன் பயங்கரமா கோவப்படுவான். அப்படி கோவப்பட்ட அந்த கணம் கக்குஸ்குள்ள இருக்கிற அந்த தண்ணி அப்படியே மூணா பிரிஞ்சு அவங்க 3 பேரையும் அடிச்சு நாசி பண்ணி தூக்கி எறியும். பார்த்து பயந்து போய் ஓடி போயிடுறாங்க. இதையெல்லாம் அங்க இருந்த ஒரு பொண்ணு மறைஞ்சிருந்து பாத்துறான். டியா கருப்பா இருக்கிறாள்ல, இவ பேரு அனபெத்தான். என்ன வேவு பாக்குறான்னு கேட்டா ஆமாங்கிறா. ஏன் பாக்குற சொல்ல முடியாது அப்படின்ட்டு போறான். அடுத்து நான் சொன்ன அந்த போட்டி வருதுங்க. போட்டியில 2 டீமா இருக்கிறாங்க. ஏற்கனவே 3 தடவை இந்த அனபெத்தோட டீம் தான் ஜெயிச்சிருக்கான். இந்த தடவை 4வது தடவை ஜெயிச்சா இது ஒரு மிகப்பெரிய சாதனையா. இவங்க டீம்ல தான் இவனும் சேர்ந்திருக்கான். போட்டியில அவங்க எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பயலுக்கு என்ன வேலை கொடுப்பா அப்படின்னு அனபெத் கிட்ட கேட்டா நீ சும்மா இருக்கணும், அதான் உன் வேலை. அனபெத் அறிவு, ராணுவம், ட்ரீ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் பாத்துக்கிற அத்தீனாங்கிற கடவுளோட பொண்ணு. அம்மா ஒரு தொப்பியை கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. அந்த தொப்பியை தலையில மாட்டினா டப்புன்னு மறைஞ்சிட முடியும் போல. இவன் மறைஞ்சுக்கிறா. சரி நமக்கு வேலையே இல்ல போலன்னு இவனு ஹாயா உட்காந்து இல்ல படுத்தே விட்டான் அமைச்சருங்கிறாப்ல படுத்து கிடக்குறான். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் போராடி ஜெயிக்க வேண்டிய ஆட்கள் இவனை பழிவாங்கணும்னு இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க. பாத்ரூம்ல எங்களை அசிங்கப்படுத்தினேல, உன்னை போட போறேன் பாருன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க. உண்மையிலே நீ சக்திசாலி இல்லன்றத ஒத்துக்கோ. அந்த எரும வாகனத்தை நீ கொல்லலங்கிறத, யம வாகனத்தை நீ கொல்லலங்கிறத ஒத்துக்கோன்னு சொல்லி சண்டை போடுறாள். இவனும் முடிஞ்ச அளவு சமாளிக்கிறான். நல்லா அடி வாங்குறான். உடம்பு முழுக்க கிளி வாங்குறான். பக்கத்துல நரி ஓடிக்கிட்டு இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ட்ரைனிங்கே இல்லாம அந்த 3 பேரையும் சூப்பரா சமாளிக்கிறான். சூப்பரா அடிக்கிறான். கவசத்தை எப்படி ஜம்ப் பண்ணி பிடிச்சான் பாத்தீங்கல்ல, அருமையான திறமை. ஒரு கட்டத்துல டைம்ல 3 பேரும் தாக்குவாங்க. அவங்க 3 பேரையும் சமாளிச்சு 3 பேரையும் அடிச்சு தள்ளிட்டான். இதுலயும் ஒருபடி மேல போய் போர்க்கடவுள் இந்த பொண்ணுக்கு பரிசா கொடுத்த ஒரு ஈட்டி அதையே உடைச்சிருவாங்க. இதுல அந்த பொண்ணு காண்டாயி கத்துவா. இந்த பக்கம் போட்டியில நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த புது ஃப்ரெண்டு டீ கொடியோட இங்க வருவான். கூட்டம் வந்ததும் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதே சமயம் சத்தம் மட்டும் கேக்குது. தொப்பியை கலட்டினா அனபெத் வந்து நிக்கிறா. ஃபுல் சண்டையை நீ பாத்துக்கிட்டா இருந்தியா, உதவி பண்ணணும் உனக்கு தோணவே இல்லையான்னு கேட்டா, நான் உதவி பண்ணிட்டா நீ எப்படி கத்துப்ப அப்படின்னு அவ கேக்குறா. பதில் சொல்லாம அவனை தூக்கி விடுவா. தூக்கி விட்டு இவளுக்கு ஒரு கணிப்பு. எல்லாரையும் விட இவ ஒரு 7 படி முன்னாடியே என்ன நடக்குங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அவ்வளவு ஷார்ப்பு இவ. ஏன்னா அறிவின் கடவுள் அத்தீனாவுக்கு புள்ள. அதனால இயற்கையாவே அவளுக்கு அந்த சக்தி இருக்கும். இப்ப கூட நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது சரியா இருக்கும்னு தோணுன்னு சொல்லிட்டு டப்புன்னு நதிக்குள்ள தள்ளி விட்டுருவா. ஏண்டி இப்படி பண்ணனா அவன் திட்டுவான். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தா அவன் உடம்புல எங்கெல்லாம் இப்ப இந்த சண்டையில காயம்பட்டதோ அந்த காயமெல்லாம் தண்ணி பட்டதும் தானா குணமாக ஆரம்பிக்குது. எப்படியா இதுன்னு அதிசயத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயம் இவனோட தலைக்கு மேல கடல் தெய்வம் பொசைடனோட ஆயுதத்தோட சிம்பிள் தெரியும், லோகோ தெரியும் மேல. அப்ப என்ன அர்த்தம்னா கடல் தெய்வம் இவன் ஏன் புள்ளதான் அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறார். இன்னாரோட புள்ளன்னு தெரியாம இருந்தது இல்ல, அது இப்ப தெரிஞ்சிருச்சு. கடல் தெய்வத்தோட பையன். அதனாலதான் பாத்ரூம்ல அந்த தண்ணி இவனை காப்பாத்தி இருக்கும். இப்பயும் அந்த தண்ணி இவனை குணப்படுத்துது. உடனே இவரை இடமாத்தி பொசைடனோட கடல் தெய்வம் பொசைடனோட கட்டடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா கட்டடத்துல இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான். இப்ப வரைக்கும் கடல் தெய்வத்தோட உயிரோட இருக்கிற ஒரே புள்ள இவன் தான். அதுவும் இவன் வந்து ஒரு ஃபர்பிடன் கிட்டுங்கிறாங்க, தடை செய்யப்பட்ட குழந்தைங்கிறாங்க. அது என்னடா தடை செய்யப்பட்ட குழந்தை அப்படின்னா பெருசுகள்லாம் பேசிட்டு இருக்குங்க. இப்படி கணக்கே இல்லாம கடவுள்கள் எல்லாம் பூலோகத்துக்கு வந்து பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு நிறைய அறக்கடவுளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போனா ஒன்னும் உருப்படாதுன்னு
அண்ணன் தம்பிங்க 3 பேர். இடியின் கடவுள், பாதாள கடவுள், நம்ம கடல் தெய்வம். இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்குள்ளதான் பிள்ளைகளை பெத்து போடுறதுல போட்டி இருந்தது. சேனைகளையே உருவாக்கிட்டு இருந்தாங்க பெத்து போட்டு. இனிமே இதெல்லாம் வேண்டாம்னா அவங்க 3 பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. இனிமே மனிதர்களோட சேர்ந்து நாம பிள்ளை பெத்துக்க கூடாது அப்படின்னு. ஆனா அதையும் மீறி ஒரு தடவை இடியின் கடவுள் பிள்ளை பெத்துப்பார். அந்த பிள்ளை இந்த கேம்ப்ல எங்கேயோ மரமா நிப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சண்டையில தான் பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக இடியின் கடவுள் வாழ்நாள் முழுக்க நீண்ட ஆயுளோட மரமா கடை அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டாராம். மரமா அந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அவர் தப்பு பண்ணாப்லயே கடல் தெய்வமும் ஒரு பொண்ணு மேல காதல் கொண்டு இவனை பெத்து போட்டாப்ல. அந்த உடன்படிக்கைக்கு அடுத்து பிறந்தவன் இவன். அதனால தடை செய்யப்பட்ட குழந்தைன்னு அர்த்தம். இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தா மீதி 2 கடவுள்கள் இருக்காங்கல்ல, பெரியப்பா சித்தப்பா, அவங்க இவனை கொல்வதற்குரிய அந்த உரிமை அவர்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். ரூல்ஸை அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க. அதனால நீ சேஃபா இருக்கணும்னு அட்வைஸ் போடுறாங்க. கூடவே இன்னொரு பிரச்சனையும் வருதான். இடியின் கடவுளோட முக்கியமான ஆயுதம் இடி ஆயுதம்னு சொல்லுவோம். அந்த ஆயுதம் இருந்தா மட்டும்தான், தமிழ்ல கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கே, வஜ்ராயுதம். இங்கிலீஷ்ல தண்டர் போல்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. திருடினது நீதானோ தடை செய்யப்பட்ட ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அவன் மூலமா தன்னோட வஜ்ராயுதத்தை கடல் தெய்வம் திருடிட்டாப்லன்னு இடியின் தெய்வம் நினைக்கிறாராம். இன்னும் 3 நாள்ல வஜ்ராயுதத்தை கண்டுபிடிச்சு இடியின் கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காத பட்சத்துல கடல் தெய்வத்துக்கும் இடி தெய்வத்துக்கும் இடையில, இடி தெய்வம்னா அவர் ஆகாயம், இன்னும் பல டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. ஆகாய கடவுள் கிட்டத்தட்ட நம்ம இந்திரனுக்கு ஈக்குவலான ஒரு கடவுள் தான் இந்த ஜூஸ்ங்கிற இடியின் கடவுள், ஆகாய கடவுள். இடியின் கடவுளுக்கும் கடல் கடவுளுக்கும் நடுவுல யுத்தம் வந்துரும். அந்த யுத்தத்தை தடுக்கணும். அதுக்கு நீ தொலைஞ்சு போன அந்த வஜ்ராயுதத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு ஹெட் மாஸ்டர் சொல்ற. சரி, யார் அதை திருடி இருப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணதோட முடிவுல யார் மேல சந்தேகப்படுறாங்கன்னா, அண்ணன் தம்பி 3 பேர்ல 3வது பாதாள கடவுள். அவர் தான் திருடி வச்சு 2 அன்னைங்களும் மோதிக்கட்டும், இடியின் கடவுளும் கடல் தெய்வமும் மோதிக்கட்டும். அவங்க 2 பேரும் மோதி பலவீனமானா அது தனக்கு சாத்தியம்னு பாதாள கடவுள் நினைக்கிறாராம். அதனால பாதாள லோகத்துக்கு போய் திருடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வஜ்ராயுதத்தை நீ எடுத்துட்டு வரணும்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இவன் அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டு வேற வழி இல்லாம, எப்பா அதே பாதாள லோகத்துல அதே பாதாள கடவுள் தான் உங்க அம்மாவை சாகர திருவாயில காப்பாத்தி பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காரு. உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நீ இந்த டாஸ்கை எடுத்தாகணும்னு சொல்ல டப்புனி இவன் சரி ஓகே அப்படின்னு டாஸ்க்கு ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி குறி சொல்றவகிட்ட போய் குறி கேட்கணுமா. இது ஒரு சடங்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க. இவனும் குறி கேட்க போறான். அந்த அம்மா, நீ வடக்கு நோக்கி போவ, தசமாறன ஒரு கடவுளை பாப்ப, திருடப்பட்டதை கண்டுபிடிச்சு மீப்ப, கூடவே முக்கியமான ஒன்ன நீ இழப்ப, உன்னோட நண்பனே உனக்கு துரோகம் செய்வான். இப்படி ஒரு 4-6 இடத்தை குறி சொல்றவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்ல இவன் கூட உதவி பண்றதுக்கு 2 பேரை இவன் தேர்ந்தெடுத்துக்கலாமா. யாரை தேர்ந்தெடுக்க போறான்னு பார்த்தா, எந்த தருணத்திலையும் புத்தியை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவ, உணர்ச்சி வசப்படாம இருக்கக்கூடியவ அந்த அனபெத் அந்த சின்ன பொண்ணை தான் கூட துணைக்கி கூட்டுக்கிறான். 2வது யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னு கேட்டா, பெரிய பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யாரையும் செலக்ட் பண்ணாம தான் நண்பனையும் அவன் செலக்ட் பண்றான், அந்த ஆட்டு மனுஷனை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கிளம்ப போற சமயம் அந்த புது நண்பர் அவன் வரான். உடனே நம்ம ஹீரோ போய், உன்னை செலக்ட் பண்ணலையான்னு தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்ல, அது பரவாயில்ல, நீ ஏன் அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் புதுசா வந்தவன் தானே, சரி பரவாயில்ல, இந்த கிஃப்ட்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இது 2 ஷூ, ஆனா பறக்கக்கூடிய ரெக்க இருக்கக்கூடிய ஷூ. இது உனக்கு ஆபத்தான சூழல்ல உதவி பண்ணும், எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க, சரி நீ இவனும் வாங்கிட்டான். அடுத்து அவங்க 3 பேரும் இந்த பயணத்துக்காக போறாங்க. எங்க போனோம்? பாதாள லோகத்துக்கு போகணும். பாதாள லோகத்தோட நுழைவு வாயில் எங்க இருக்குன்னா, அமெரிக்கா நாட்டுல லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு அடியில இருக்குதான். அப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை நோக்கி இவங்க போனோம். பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இங்கேயும் அந்த கணக்கு டீச்சர் அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குது. இவளும் நல்லா உத்து பாத்துருந்தீங்கன்னா அந்த அம்மா மாதிரியே பொன்னிறத்துல பொறிஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் பொன்னிறத்துல பொறிகிறாங்களோ அவங்க பாதாள கடவுளால காப்பாற்றப்படுறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு இந்த அம்மா வரட்டிக்கிட்டு வருதுன்னு ஒன்னும் புரிவிட மாட்டேங்குது. இன்னொரு காட்டேரி வந்து அட்டாக் பண்ண வர அதை அந்த சின்ன பொண்ணு கொண்டுடுவா. ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்த காட்டேரியை கொண்டுடுறான். அடுத்து இனிமே அது சேஃப் இல்லைன்னு அங்கிருந்து இறங்கி காட்டுப்பகுதி வெளியில போய்கிட்டு இருக்காங்க. ஆல்போன போக்குல போய்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லாத ஒரு இடத்துல இவங்களை வழிமறிக்கிறா அந்த காட்டேரி கணக்கு. இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் திடுதுப்புன்னு அவங்களே எதையோ பார்க்க கூடாதுன்னு அவங்க குனிஞ்சுக்கிறாங்க, மறைஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மித்த 2 பேரும் அப்படி செய்யறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படிதான் செய்யறான். ஏன் அப்படின்னா, இங்க மெடூசா வந்து நிக்கிறா. மெடூசா நிறைய கிரேக்க கதைகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இவங்க தலையில கூந்தல் இருக்காது, பதிலுக்கு 1000 பாம்புகள் இருக்கும். இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. யாரெல்லாம் இவங்க கண்களை அப்படி நேருக்கு நேரா பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் சிலையாயிடுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு சாவத்தை மெடுசாக்கு கொடுத்தது யாருன்னா, நம்ம அறிவின் கடவுள் அத்தீனா தான். அத்தீனாவோட கோயில்ல அத்தீனா தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா அவங்களையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவதான் இந்த மெடூசா. ஆனா அத்தீனாவோட தேவாலயத்துக்குள்ளேயே நுழைஞ்சு அத்தீனாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்த மெடூசாவை சீரழிச்சவரு நம்ம கடல் தெய்வம் பொசைடர். என்னோட தேவாலயத்துல இப்படியா நடக்கிறது அப்படின்னு கோவப்பட்ட அத்தீனா கடவுள்
பொசைடனை ஒண்ணும் பண்ணல, ஆனா மெடுசாவுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. உன் அழகுதான் இதுக்கெல்லாம் காரணம், உன் அழகை இனிமே யாரும் நேருக்கு நேரா பார்க்க கூடாது, அதையும் மீறி யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கல்லாக கிடக அப்படின்னு சாபம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு இப்ப தெரிய வருது. இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்ல விடு, உங்களை நான் காப்பாத்துறேன் வாங்கன்னு கூட்டு போறாங்க. ஆனா அவளோட நோக்கம் என்ன? இவளுக்கு எப்படியாவது தன்னை சீரழிச்ச பொசைடனை பழி வாங்கணும்னு நினைப்பு. பொசைடனுக்கும் இடியின் கடவுளுக்கும் இப்போ யுத்தம் வரப்போகுதுல்ல, அந்த யுத்தத்துல 2 பேர்ல யாராவது ஒருத்தவன் பலவீனமாவன்ல, அது இவங்களுக்கு வேணும். அதுக்காக இந்த டாஸ்க்ல இவங்க தோக்கணும். இவங்க தோத்தாதான் யுத்தம் தொடரும். இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா காணாம போன அந்த வஜ்ராயுதத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போய் இடியின் கடவுள்கிட்ட கொடுத்துட்டா யுத்தமே நடக்காம போயிடும். அதனால தடுக்க நினைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. பார்த்தா கீழே இவங்களால சிலையான எவ்வளவோ பேரோட சிலைகள் இங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. நம்ம ஆட்டு நண்பர் இருக்கார்ல, அவரோட சொந்தக்காரர் கூட இங்க அப்படியே சிலையா இருக்கிறாப்ல. இந்த மாதிரி தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டி தன்னை பார்க்க சொல்லி வற்புறுத்துவா. இவளை நேருக்கு நேரா பார்த்தா சிலையாயிடுவோம். பார்க்கலனா இவ கூட சண்டை போட முடியாது. எப்படா சமாளிக்கிறதுன்னு நம்ம ஹீரோ புரியாம கஷ்டப்படும் போது அறிவின் கடவுள் அத்தீனாவுக்கு பிறந்தவ சும்மா இருப்பாளா? நம்ம அனபத்து அவகிட்ட தான் ஒரு தொப்பி இருக்கே, மாட்டினா மறந்துடுவாங்கன்னு. அந்த தொப்பிய பின்னாடி இருந்து இவளோட தலையில மாட்டி விட்டுட்டு படுறா அப்படின்னு சொல்ல இவனும் இப்ப பாக்குறான். நின்ன இடத்துலயே அவன் மறைஞ்சிருக்கிறா. கரெக்டா தலைய குறி வச்சு ஒரு வெட்டு. தலை துண்டாகிற சத்தம் மட்டும் கேக்குது. கொஞ்சம் கீழே தடவி பார்த்து ஒரு வழியா தொப்பியோட தலை மாட்டி இருக்கும். அதனால தொப்பி எடுக்கிற வரைக்கும் அந்த தலையை இவங்களால பார்க்க முடியாது. பார்க்காத வரைக்கும் சந்தோஷங்க. ஒரு வழியா மெடுசா கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து இந்த தலையை என்ன பண்றது பார்த்தா ஒரு பொட்டிக்குள்ள வச்சு உள்ள வச்சதுக்கு பிறகு கேப் எடுத்துப்பாங்க. அப்புறம் அதை பார்சல் பண்ணி கடவுள்களோட அரசவைக்கு ஒலிம்பஸ்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நிறைய பார்சல் போயிருக்கு. அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கு ஒலிம்பஸ்னு. அதனால இதையும் நாம அங்கேயே அனுப்பிச்சுடுவோம்னு தான் கெத்த காட்டிட்டான். சரி, நம்ம ஆட்டு மனுஷனோட சொந்தக்காரர் ஒருத்தவர் சிலையா இருந்தார்ல, அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்தது. இயற்கையின் கடவுளை காணாம திடீர்னு ஒரு தடவை காணாம போயிட்டாரு. அப்படி காணாம போனவரை கண்டுபிடிச்சு வரணும்ன்றதுக்காக நிறைய பேரு தேடி புறப்பட்டு ஒரு டாஸ்க்ல போனாங்க. அப்படி போனவங்கல இவரு ஒருத்தர். இங்க சிலையா கிடக்குறாரு பாவம். வாய்ப்பு கிடைச்சா, எனக்கு அனுமதி கிடைச்சா நானும் அந்த இயற்கையின் தெய்வத்தை தேடி போவேன்னு இவன் பேசிட்டு இருக்கான். அடுத்து நம்மளால பார்சல் போட்டு விட்டான்ல, அந்த பார்சலை டெலிவரி பாய் எடுத்துட்டு போறான். சால்டா லிப்ட்ல ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறான். ரொம்ப ரகசியமா இருக்கிற ஒரு பட்டன். 100கணக்கான அடுக்கு மாடியில தாண்டி அந்த லிப்ட் மேல போய் திறக்கும். அங்கதான் ஒலிம்பஸ் இருக்குது, கடவுள்களின் அரசவை இருக்குது. டெலிவரி பண்ண போயிட்டான். அந்த பக்கம் நம்ம பசங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போற ஃப்ளோக்கு அது அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுப்புன்னு ஒரு அம்மா வந்து நிக்குது. இவங்க தங்கியிருந்த அந்த ட்ரெயின் ரூம் இருக்குல்ல, அந்த கேபின் முழுக்கவே நாஸ்தியாக்கப்பட்டு இருக்கணும். போலீஸ் அதை பத்தி விசாரிக்கும் போது இந்த சின்ன பசங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல சின்ன பசங்க சத்தம் கேட்டுச்சு, இந்த சேதாரம் எல்லாம் நடந்த பிறகு அப்படின்னு வேற போட்டு விட்டு இருக்கோம். பசங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு போலீஸ்காரங்களை தள்ளி நிக்க சொல்லிட்டு இந்த பசங்க கிட்ட அவ பேச ஆரம்பிக்கிறா. ஏதோ நாய்க்குட்டி வளர்க்குறாப்புல ஒரு கூடைக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கா. அப்பப்ப அதை கத்திக்கிட்டு இருக்கோம். அதை அமைதிப்படுத்திட்டே இருக்கிறா. நான் தேடி வந்தது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறா. இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. என்னத்தை இந்த அம்மா சொல்லுதுன்னு. கூடைக்குள்ள இருந்து இந்த நாய் பொங்கிக்கிட்டே இருக்கு. திருதுப்புன்னு பார்த்தா உள்ள இருந்து சரட்டன வால் மாதிரி ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவை குத்துது. விச கொடுக்கு மாதிரி இருக்கு. இவனை குத்திடும். ஆட்கள் தெரிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே வெட்டிக்கிட்டே வரும். கதவை மூடி விட்டுருவாங்க. கதவுக்கு அந்த பக்கத்துல அந்த மிருகம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும் போதே வண்டியை நிப்பாட்டி அடுத்த ஸ்டேஷன்ல எகிரி குதிச்சு ஓடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி காட்டு மிருகங்கள் எல்லாம், பாதாள மிருகங்கள் எல்லாம் இவங்களை விரட்டிக்கிட்டு இருக்குன்னு ஒண்ணும் பிடிபடல. இந்த மிருகங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதே ஏரியால அத்தீனாவுக்கு ஒரு தேவாலயம் இருக்குதான். அத்தீனாவுக்கு ஒரு கோயில் இருக்குதான். இந்த கோயிலுக்குள்ள போயிட்டா இந்த மாதிரி பாதாள மிருகங்களால வர முடியாது அப்படின்னு சொல்றா. சரி, எங்க இருக்கு அந்த கோயில்னு கேட்டா பக்கா டூரிஸ்ட் பிளேஸ். வெளியில இருக்கிறவங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனா இந்த தெய்வங்களுக்கும் அறக்கடவுளுக்கும் இது அத்தீனாவோட ஆலயம். ஒரு வழியா உள்ள வந்துட்டாங்க. அண்டர் கிரவுண்டுக்கு போனா ஆலயம். ஆனா பின்னாடி விரட்டிக்கிட்டே வர வேற வழி இல்லாம இவங்க மேல் பக்கத்துல போயிட்டாங்க. அது இன்னும் மியூசியம் தான். சோ அவளும் வரா. கூடவே நாயா இருந்தது. அது எப்பேற்பட்ட மிருகம்னு பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்க. வளர்ந்து வளர்ந்து எப்பேற்பட்ட ரூபம் எடுத்திருக்குன்னு பயங்கரமா இருக்குது. அதையும் பயப்படாம எதிர்த்து நிக்கிறா. அதால நெருப்பும் விட முடியும் போல. மிஸ்ல எஸ்கேப் ஆவான். ஆனா மேல அந்த கட்டிடமே ஒரு மாதிரி விரிசல் விழுந்து சேதாரமாயி போச்சு. ஏற்கனவே கொடுக்கு குத்துனதுல இவன் உடம்புல விஷம் வேற ஏறிக்கிட்டு இருக்குது. ஆள் ரொம்ப பலவீனப்பட்டு விட்டான். இந்த நிலைமையில இவனால எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அப்பையும் போராடுறான் அந்த மிருகத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு. அப்படியே தூக்கி எரிஞ்சிருது. முட்டி தள்ளினதுல பொத்துன்னு கீழே விழுந்துட்டானு பார்த்தா கீழே விழல. தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல பிடிக்க முடியாம அப்படியே மேல இருந்து கீழே விழுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாக போறான் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல கடல். அந்த கடல்ல இருந்து ஒரு பெரிய அலை இவனை மட்டும் ஆளாக்கா தூக்கிடுச்சு. கடலுக்குள்ள அவன் விழுந்துட்டான். கடலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உயிரினம், நீ கடல் தெய்வம் பொசைடனோட புள்ள, தண்ணிக்குள்ளேயே உன்னால மூச்சு விட முடியும், மூச்சு விடுன்னு சொல்ல இவனும் மூச்சு விடுறான். எஸ், தண்ணிக்குள்ள இவனால மூச்சு விட முடியுதுங்க.
இந்த சக்தி இருக்கிறதையும் இப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அடுத்து பசங்க எப்படியும் தண்ணியில தான் எங்கேயா விழுந்து கிடப்பான்னு தேடி வராங்க. இவன் எந்திரிச்சு வரான். தண்ணியில விழுந்ததுனால அந்த விஷமும் இவன் உடம்புல இருந்து போயிடுச்சு, குணமாயிட்டான். அடுத்து நடந்தே போகும் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் நடந்து போக முடியும்? இவங்க பின்னாடியே ஒரு புல்லட் வண்டி வந்துகிட்டு இருக்கு. பசங்களை பார்த்து நான் தான் போர்க்கடவுள் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். போர்க்கடவுளான்னு இவங்க பயப்படுறாங்க. இன்னும் பயப்பட வேண்டாம், இந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிக்கணும் தானே, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பர்கர் கடை கூட்டு போறார். மனுஷன் சாப்பிடுறதுக்கு எத்தனை பர்கர் ஆர்டர் பண்றான்னு பாருங்க. ஜெய்ஜாண்டிக்கா இருக்காப்ல மனுஷன். WWFல இவரை நீங்க பாத்துருக்கலாம். 80s 90s கிட்ஸ்களுக்கு இவர் ரொம்ப பரிச்சயம். இவர் பேர் என்னங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே இவங்க பஸ்ல பிரச்சனை பண்ணது, ட்ரெயின்ல பிரச்சனை பண்ணது, அடுத்து மியூசியம்ல மேல டேமேஜ் பண்ணதுன்னு போலீஸே இவங்களை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நீங்க பொது வாகனத்தை பயன்படுத்தி எல்லாம் போக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வண்டியை நான் ஆர்கனைஸ் பண்றேன். பாதாள லோகத்துக்கு போறதுக்கு நான் உதவி பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இவரோட கவசம் ஒண்ணு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குதான், அதை எடுத்து கொடுக்கணும்னு கேட்கிறாப்ல. அதை எடுத்து கொடுத்தா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிறார். ஹீரோவும் இவனோட உதவி இல்லாம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த டாஸ்கை முடிக்க முடியாது. சரி, எங்கேயா இருக்கும் கவசம், நான் தேடி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னதும் ஒரு இடத்த சொல்றாரு. அது பாக்குறதுக்கு சின்ன பசங்க விளையாடக்கூடிய ஒரு வண்டர்லாண்ட் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள போர் கடவுளால போக முடியாதான். ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி சூழல்ல அந்த ரூல்ஸை உடைக்கிறதுக்காகத்தான் அறக்கடவுளை பயன்படுத்துறாங்க. நம்ம பசங்களை அறக்கடவுள் தானே உள்ள போயாச்சு. இந்த வாட்டர்லாண்டை உருவாக்குனது யாருன்னா ஹெப்பாத்தியஸ்ங்கிற ஒரு இன்ஜினியரிங் கடவுள். அவர் இந்த மாதிரி கட்டுப்பானங்களா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், சிலைகளா இருக்கட்டும், உலோகங்களா இருக்கட்டும், தனிமங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் தான் கடவுள். அவர் தான் இதை உருவாக்கி வச்சிருக்கிறாப்ல. இங்க டனல் ஆஃப் லவ் அப்படின்னு ஒன்னு இருக்கும், காதல் கால்வாயின்னு. அதுலதான் இவங்க பயணப்பட்டு போறாங்க. ஸ்டார்டிங்ல அழகா இருந்தாலும் போக போக இவங்கள மூழ்கடிச்சிடும். ஒரு வழியா வந்து பார்த்தா ஒரு சிலை. அந்த சிலைக்கு கைக்கு, அந்த சிலையோட கைக்கு நடுவுல போர்க்கடவுளோட கவசம் இருக்குது. ஆனா அதுக்கும் கீழே ஒரு தங்க நாற்காலி இருக்குது, சிம்மாசனம் இருக்குது. இந்த சிம்மாசனத்துக்கும் மேல இருக்கிற அந்த கவசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத அறிவின் கடவுள் அத்தீனாவோட பொண்ணு அனபெத் கண்டுபிடிக்கிறா. இதை உருவாக்குனவரே நம்ம இன்ஜினியரிங் கடவுள் தான். இவங்க பிரச்சனை கதைகளை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுலயே இவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோனா ஒரு சின்ன குட்டி பிளாஷ்பேக் கதையை சொல்றான். கல்யாண கடவுள், இப்படி கல்யாண கடவுள், பத்தினி கடவுள் ஹெரான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பெண் தெய்வம். அவங்கள கட்டிக்கிட்டவர் தான் இந்த ஹெப்பாஸ்தியஸ், இந்த இன்ஜினியரிங் கடவுள். புருஷனுக்கு பத்தினியா இந்த மாதிரி இருந்திருக்கணுமா இல்லையா? இதுல வேற கல்யாண கடவுள் அவங்க, கல்யாண தெய்வம், பத்தினி தெய்வம். அவங்க நம்ம போர் கடவுளோட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துடுறாங்க. தனக்கு நடந்த இந்த துரோகத்தை சகிச்சுக்க முடியாம இதை பார்த்து நம்ம இன்ஜினியரிங் கடவுள் இந்த சிம்மாசனத்தை பொண்டாட்டிக்கு பரிசா கொடுக்குறார், உட்கார சொல்றார். அந்த அம்மாவும் கிஃப்ட் நல்லா இருக்கே, சிம்மாசனம் நல்லா இருக்கே, தங்கத்துல செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. உட்காந்த அடுத்த கணம் தான் தெரியுது இது ஒரு டிராப்னு. அவங்கள அப்படியே தங்க உலோகத்தால அப்படி இறுக்கி பிடிச்சுக்குது. அவங்கள எழுப்பவே முடியல. ஹெரா இவங்க யாருன்னா நம்ம இடியின் கடவுள், கடல் தெய்வம், பாதாள தெய்வம். இவங்க எல்லாருக்குமே கூட பிறந்த சகோதரி. சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக அவங்க வருவாங்களா இல்லையா? வராங்க. அவங்களாலே முடியல, சிஸ்டரை எழுப்ப முடியல. கல்யாண கடவுளுக்கு இந்த நிலைமையா? அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லானது அந்த சிம்மாசனம். சரி, இப்ப அந்த சிம்மாசனம் எம்டியா தானே இருக்குது, யார் அங்க உட்கார்ந்து இருக்கலையே. என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா சொல்லணும்னா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது இன்ஜினியரிங் கடவுள் பாத்துட்டாப்லையா, உடனே போர்க்கடவுள் தெரிச்சு ஓடுறான். அப்படி ஓடும்போதுதான் அவனோட கவசத்தை இங்க மறந்து வச்சுட்டு ஓடிட்டான். அந்த கவசத்தை மேல சிலைக்கு கையில கொடுத்து கீழே சிம்மாசனத்தை உருவாக்கி பொண்டாட்டிய டிராப் பண்ணி மாட்ட வச்சிட்டார். இப்போ அவளை விடுவிக்கணும். உனக்கு என்ன, உனக்கு பொண்டாட்டி தானே வேணும், கல்யாண கடவுளை விடு. அழகின் கடவுள் ஒருத்தி இருக்கிறா, அவளை உனக்கு கட்டி வைக்கிறோம், அவளை நீ எடுத்துக்கன்னு நம்ம இடியின் கடவுள் டீல் பேசி அதுக்கு இவர் ஓகே சொல்ல கல்யாண கடவுளை காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு சன்மானமா அழகின் தெய்வத்தை இவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்படிதான் அந்த கதை போச்சு. இப்படித்தான் அந்த சிம்மாசனத்துல இருந்து அவ தப்பிச்சா. ஆனா இப்ப இருக்கிற இந்த செட்டப்பை பார்த்தா இந்த சிம்மாசனத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்தாதான் மேல இருக்கிற அந்த கவசம் வெளியில வராப்புல தெரியுது. வேற வழி இல்ல, யாராவது ஒரு ஆளு தியாகம் பண்ணாதான் அந்த கவசத்தை எடுக்க முடியும். நான் உட்காரேன்னு நம்ம பைய போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த அடுத்த கணம் அப்படியே அவனை டிராப் பண்ணி தங்க சிலையாக்கிடுது அந்த சிம்மாசனம். அப்புறம் மேல இருந்த அந்த கவசம் கீழே விழுந்துரும். ஆனா அதை கூட எடுக்காம இவ பதறா. எப்படியாவது தான் நண்பனை காப்பாற்றணுமேனு இந்த பக்கம் முயற்சி பண்றா. இது நம்ம இன்ஜினியரிங் கடவுளுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா துரோகத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தவரு இந்த பொண்ணு அந்த கவசத்தை எடுத்துட்டு கிளம்பி இருந்தான்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த வகையில ஒரு துரோகம் தான். ஆனா அப்படி பண்ணாம பெண்கள் மீது இருந்த இப்படித்தான் இந்த பொண்ணுங்களெல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி மாறுறாரு. என்ன பொண்ணு ரொம்ப இந்த பையனுக்காக போராடுறாளேன்னு அவரே வந்து பேசுறாரு. அதெல்லாம் என்ன பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாதுங்கிறார். அந்த பொண்ணு விடுறாப்ல தெரியல, எனக்கு அவன் தான் முக்கியம், அவ இல்லாம இங்க இருந்து நான் போக மாட்டேன், இது சத்தியம்டா. இதுல அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாப்ல. துரோகத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் இந்த தடவை துரோகத்தின் எதிர் சொல்லா இருக்கிற இந்த பொண்ணை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவன் தானே உனக்கு முக்கியம், எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. அடுத்த கணம் சிம்மாசனத்துல சிலையா இருந்தவன் நார்மல் மோடுக்கு மாறிட்டாங்க. கவசத்தை எடுத்துட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அமுச்சு வச்சிட்டாப்ல. இவங்களுக்கும் சந்தோஷம். ஒரு வழியா கவசத்தை கொண்டு வந்து போர்க்கடவுள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பதிலுக்கு இவர் சொன்னபடி செய்யணும்ல. இங்க ஒரு பெரிய ட்ரக் வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவர் தான் இந்த ட்ரக் வண்டி, நம்ம வண்டி தான், ஏறிக்கங்க, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறார். கூடவே ஒரு பேக்கை
இது உங்களுக்கு தேவைப்படும்னு கொடுத்து அனுப்புறாரு. சாப்பிட கொள்ள ஏதாவது தேவைப்படுமே அதையும் வாங்கிட்டு இவங்க உள்ள ஏறி உட்கார்றாங்க. வண்டி கிளம்பிடுச்சு. இவங்க போற அந்த ட்ரக் நிறைய பார்த்தா கடத்தல் செய்யப்பட்ட நிறைய மிருகங்கள் இருக்குது. அடுத்து இவங்கள எங்க போக சொல்லியிருந்தாப்ல போர்க்கடவுள் அப்படின்னா பயண கடவுள் ஒருத்தவர் இருக்கிறார். அவரை போய் பாத்தீங்கன்னா நீங்க பாதாள லோகத்துக்கு போறது ஹெல்ப் பண்ணுவாப்லன்னு சொல்லியிருக்காப்ல. அதை நம்பி தான் இவங்களும் போறாங்க. ஆனா போற வழியில இந்த மிருகத்தெல்லாம் காப்பாற்றணும்னு இந்த ஆட்டு மனுஷன் நினைக்க அவனுக்காக எல்லாத்தையும் ரோட்ல இறக்கி விட்டாங்க. அது கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த மிருகங்கள் எல்லாம் வண்டி சொல்ல வந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுருச்சு. இது பார்த்தா ஒரு சூதாட்ட ஏரியா. இங்க அந்த ஆட்டு மனுஷன் இன்னொரு சொந்தக்காரரை பாக்குறார். அவரு தான் யாருங்கிறதையே மறந்து சுத்தி திரிகிறார். இவரும் இயற்கையின் தெய்வத்தை தேடி எப்பயோ புறப்பட்டவர். ஆனா இந்த சூதாட்ட கிளப்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஏசி காத்துல ஏதோ கலந்து இருக்குது. வர்றவங்களோட ஞாபக மறதியை அதிகப்படுத்தி தான் யாருங்கிறதையே எதற்காக வந்தோங்கிறதையே மறக்கடைய செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அந்த ஏசி காத்துல. அங்க பயண கடவுளையும் மீட் பண்றாங்க. ஆள்கிட்ட உதவி கேட்டா அந்த ஆளு பண்ண முடியாது போயிட்டு வாங்கடான்னு டாப்ல. ஆனாலும் இந்த பொண்ணு மறைஞ்சு போய் அவர்கிட்ட தான் தொப்பி இருக்கே. அவர்கிட்ட இருந்து அவரோட கார் சாவியை ஆட்டைய போட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆட்டு மனுஷன் தான் யாருங்கிறதையே மறந்துடுவான். இந்த இடத்த விட்டு அவனை தூரமா கூட்டு போடுன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி வண்டி எடுக்கிறாங்க. ஆனா இந்த பயலுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இது கடவுளோட வாகனம். லைட்டா கொஞ்சம் தூரம் கடந்து போனாலே போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படித்தான் இப்பயும் எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இந்த இடத்துல வச்சுதான் தன் அப்பாவை பார்க்க இருக்கிறதா இருந்தது. நடுவுல பிளான் மாதிரி கொஞ்சம் லேட்டா வந்திருக்காப்ல. சரின்னு கடலுக்குள்ள இறங்கி அப்பா கிட்ட பேசலாமேன்னு காத்திருக்கிறார். ஆனா அப்பா அங்க இல்ல. இன்னொரு உருவம் வந்து உங்க அப்பா உனக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்குது. கொடுத்த நேரத்துக்குள்ள உன்னால இந்த டாஸ்க முடிக்க முடியுமான்னு இனிமே டைம் இல்ல. ஆல்மோஸ்ட் நீ வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அதனால அந்த பக்கம் இடியின் கடவுள் தன்னோட சேனையை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறார். உங்க அப்பாவும் போர்க்களத்துக்கு தயாராக இருக்கணும்ன்றதுக்காக சேனையை திரட்டுறதுக்காக அவர் கிளம்பிட்டாரு. நீ குறித்த நேரத்துல வஜ்ராயுதத்தை கண்டுபிடிக்கலன்னா யுத்தம் கன்ஃபார்ம். அது பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல. உங்க அம்மாவை காப்பாற்றுற முயற்சியாவது நீங்க ஜெயிக்க பாருங்கன்னு சொல்லி 4 முத்துக்களை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த முத்துக்கள் ஒவ்வொன்றும் பாதாள லோகத்திலிருந்து நீங்க வெளியில வருவதற்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. இவங்களும் சரின்னு அதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற அந்த பாதாள லோக வாசலை இவங்க அடைஞ்சிடறாங்க. உள்ள போய் பார்த்தா பாதாள லோகம் அவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாம் தலைகீழா தொங்கிட்டு இருக்கு. ஒரே கருப்படிச்சு போயிருக்குது. செத்து போன நிறைய பேரு கேட்டை தாண்டி தான் உள்ள போயாகணும். அவங்க கூட்டம் வரிசையா நிக்கும். எல்லாரையும் தாண்டி இவங்க முன்னாடி போவாங்க. பார்த்தா வெளியில யமலோக காவலன் இருக்கிறான். செத்தவங்க மட்டும்தான் முன்னோக்கி போக முடியும். உங்களை விட மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் இவங்க டீல் பேசுவாங்க. மனுஷன் ஒரு விசில் அடிக்கிறாரு. என்னடா விசில் அடிக்கிறாருன்னு பார்த்தா 3 தலை ராட்சச நாய் ஒண்ணு இவங்கள விரட்ட ஆரம்பிக்குது. ஓடுங்கடான்னு தெரிச்சு ஓடியாராங்க. கண்ணா அப்படினான்னு வெட்டிட்டு வருது. சொல்லப்போனா நம்ம ஆட்டு மனுஷனை கடிச்சு முழுங்கிடுச்சு. ஐயோ ஆள் முடிஞ்சு போச்சோ, அடுத்து ஹீரோவும் காலியாக போறான்னு பார்த்தா திடுதுப்புன்னு அமைதியாகுது. என்னடான்னா மறந்திருந்து நாய் மேல ஏறி நாயோட கழுத்துல நல்லா அழகா தடவி கொடுக்குது அனபத்து. இப்படி பண்ணா நாய் தூங்கிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அறிவின் கடவுளோட பொண்ணாச்சே. ரொம்ப நேரம் இப்படியே தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் இருந்து போப்பாரு, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அதே சமயம் நல்ல வேலை வாய்க்குள்ள போனவன் இன்னும் பல்லுல படாம வாய்க்குள்ளே தான் இருந்திருக்கிறான். அவன் எகிரி குச்சி வெளியில வந்துட்டான். 2 பேரும் போங்க காய்ஸ்னு சொல்ல இவங்க கிட்ட தான் அந்த பறக்கிற ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவை போட்டுட்டு காம்பவுண்ட் வாலை தாண்டி மேல வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு மேல வரணும். இப்படி வருவா. இவங்க கிட்ட ஒரு சின்ன பால் இருக்கும். இந்த நாய்க்கெல்லாம் தூக்கி போட்டா பாலை போய் கவிட்டு வரும்ல, அந்த மாதிரி பால். அந்த பாலை ஒரு அமுக்கமுக்குனதும் நாய் எந்திரிச்சு சத்தம் வந்த திசையை நோக்கி அப்படி எகிரி குதிக்கும். அப்படி குதிக்கும் போது நாய் மேல இருந்த இந்த பொண்ணு அப்படியே எகிரி மேல வந்துடுறா. அவளை தூக்கிட்டு பாலை வீசி எறிஞ்சிடறாங்க. பால் ஒரு நதியில விழுந்து அப்படியே கடந்து போகும். நாயும் அந்த பாலை வெட்டிக்கிட்டே பின்னாடி போயிடுச்சு. அதையும் தாண்டியாச்சு, உள்ள இறங்கியாச்சு. பாதாளோகத்துல நடுவுல நிறைய காடு இருக்கும். அந்த காட்டை கடந்து போகணும். இங்க நிறைய பேரு அவங்களோட கால் அப்படியே வேறா மாறிடும். இவங்களால இங்க இருந்து கடந்து போக முடியாது. நடுவுல மாட்டிக்கக்கூடிய நிறைய ஆத்மாக்கள் உண்டு. இந்த மாதிரி இந்த பொண்ணு மாட்டிப்பா. எனக்காக நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் வேலைக்காகாது, நீங்க போய் அந்த டாஸ்க முடிங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா 4 முத்துக்கள் கொடுக்கப்பட்டதுல அதுல ஆளுக்கு ஒரு முத்தை கொடுத்துருப்பா. ஏற்கனவே கொடுத்துருப்பேன். அந்த முத்து என்கிட்ட இருக்கு, அதை போட்டு நான் எஸ்கேப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை ஓட சொல்றா. இவங்களும் ஓடுறாங்க. முத்தை தூக்கி வீசி எறிய அது ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவளை அங்க இருந்து காப்பாத்தி கேம்புக்கு கூட்டு போயிடுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டா பாதாள லோகத்தோட அரண்மனையை அடைஞ்சிடலாம். அப்படி போகும்போது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்கும். பெரிய தொலை. பாதாள லோகத்துக்கும் இந்த பள்ளத்துக்கு கீழே இன்னும் அடியில குரோனோஸ், நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை கடவுள்களையும் பெத்த மகராசன். கேம்ப்ல பார்த்த இந்த அற தெய்வங்கள் எல்லாத்துக்கும் தாத்தா குரோனோஸ் தான். அவரை கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சிருக்கிறது யாரு? நம்ம இடியின் கடவுள், பாதாள கடவுள், கடல் தெய்வம். இவங்க தான். அப்பாவோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி அப்பாவை அண்டர் கிரவுண்டுக்கும் அடியில ஒரு இடத்துல காட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நல்ல வேளை இந்த தொலைக்குள்ள இவங்க விழுந்திருப்பாங்க. காலில் மாட்டி விட்டு இருந்தாங்கல்ல அந்த ஷூ, அந்த ஷூ என்னன்னு தெரியல, திடுதுப்புன்னு கிறுக்கு பிடிச்சாப்ல ஷூ போட்டிருக்கிறது யாரு? அந்த ஆட்டு மனுஷன். அவனை பிடிச்சி இழுக்குது. ஷூ உள்ள போக பாக்குது. பின்னாடி ஓடி போய் நம்ம ஹீரோ தான் ஒரு வழியா அவனை பிடிச்சி ஷூவை கழட்டி விட்டு எப்படியோ அந்த பையனை காப்பாத்துவான். அந்த முயற்சியில தான் இவங்க கிட்ட இருந்த அந்த பேக் திறந்திருக்கும். பேக்குள்ள கைய விட்டா
இவ்வளோ காலமா இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த வஜ்ராயுதம் இந்த பேகுக்குள்ள தாங்க இருக்குது. மறந்து போவாங்க என்னையா நடக்குது இங்கன்னு. இந்த பேகை கொடுத்தது யாரு? போர் கடவுள் தான். போற வழியில தேவைப்படும் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மேட்டர் புரியுது. இந்த திருட்டுக்கும் போர் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் தான் திருடுனேன்னு வெளியில ஒரு புரணி பரவிக்கிட்டு இருக்குது. என்கிட்டயே இந்த வஜ்ராயுதத்தை கொடுத்து விட்டுருக்காருன்னா அது புரணி இல்ல, இதை உண்மையாக்கணும்னு பாக்குறாரு. அவருக்கு இந்த யுத்தம் வேணும்னு நினைக்கிறான். இந்த யுத்தத்தை தடுக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்ல. சரி வந்துட்டோம், அம்மாவையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். ஆனா இங்கதான் இன்னொரு சிக்கல். நம்ம ஆட்டு மனுஷங்கிட்ட ஒரு முத்து இருந்திருக்கும். நாயோட வாயிலிருந்து வெளியில வரும்போது இந்த பிரச்சனையில அது காணாம போயிருக்கும். சரி பரவாயில்ல, இன்னொரு முத்து இந்தான்னு இன்னொரு முத்தும் கொடுக்குறான். ஒரு முத்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணா, ஒரு முத்து காணாம போச்சு. மீதி 2 முத்துக்கள் தான். ஒன்னு ஆட்டு மனுஷன் கிட்ட இருக்கு, இன்னொன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. ஒரு வழியா பாதாள லோகத்துக்கு வந்தாச்சு. அரண்மனைக்குள்ளேயே வந்தாச்சு. பாதாள கடவுள் கிட்ட சிலையா நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்க. சரி வந்துட்டீங்களா, எங்க அதை கொடுங்கன்னு கேட்க இவங்க வஜ்ராயுதத்தை நீட்டுறாங்க. வஜ்ராயுதமா? இதை யாரு கேட்டான்னு அவர் கேட்கிறார். இது வேணாமா உங்களுக்கு? இதை யாரா கேட்டா? இவருக்கு இவரோட தலையில மாட்டக்கூடிய ஹெல்மெட் அது காணாம போயிடுச்சு நம்ம பாதாள லோகத்தோட கடவுளுக்கு. அந்த ஹெல்மெட் தான் எனக்கு வேணும், இது எனக்கு அவசியம் இல்லைங்கிறாப்ல. என்னப்பா இப்படி சொல்ற? நீ ஏதோ இந்த வஜ்ராயுதத்தை திருடி வச்சுக்கிட்டு 2 அன்னைங்களுக்கு நடுவுல சண்டையை முட்டி யுத்தம் வர வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதா வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லப்பா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையானு பேசுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக இங்க பிள்ளைக சண்டை போட்டா அவங்க பலவீனம் ஆவாங்க. அந்த பலவீனம் யாருக்கு தேவைப்படும்னு யோசிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கனவுல அடிக்கடி வரான்ல ஒருத்தன், அவ யாரும் இல்ல, ஹீரோவோட தாத்தா. இந்த கடவுளுக்கெல்லாம் அப்பன் குரோனஸ். அதுல பாதாள லோகத்துல அடக்கி வைக்கப்பட்டிருக்கானே அவன் தான். அவர் தான் இப்ப வெளியில வரணும்னு பாக்குறார். கனவுல இந்த மாதிரி அறக்கடவுள்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல போல. குரோனஸுக்கு உதவியா தான் போர்க்கடவுளும் யுத்தம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதையெல்லாம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாப்ல. இப்போ ஒண்ணு உனக்கு கவசம் தானே, கவசத்தை கொடுத்துட்டு எங்க அம்மாவை கூட்டுக்கிறேன்ட்டு டப்புன்னு கிளம்புறான். கவசம் யார்கிட்ட இருக்குன்னா, ஐ மீன் ஹெல்மெட் யார்கிட்ட இருக்குன்னா போர் கடவுள் கிட்ட தான் இருக்குது. இங்க வந்தா போர் கடவுள் இவன் கூட யுத்தம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். போர் கடவுளோட அப்பா யாருன்னா நம்ம இடியின் கடவுள் தான். சொந்த அப்பாக்கே துரோகம் பண்றியே அப்படின்னு கேட்பாப்ல. அப்பனா பாசத்தை காட்டி பிள்ளைகளை வளர்த்திருந்தா பரவாயில்ல, பயத்தை காட்டி எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கிறாரு இடியின் கடவுள். இப்போ இடியின் கடவுளை விட ரொம்ப பயங்கரமானவர் யாருன்னு பார்த்தா அவங்க அப்பன் குரோனஸ். அவனே கனவுல வந்து போர் கடவுள் கிட்ட இந்த மாதிரி நான் வெளியில வரப்போறேன் உதவி செய்யணும் மிரட்டினதும் அப்பா மேல இருந்த பயத்துல அப்பாக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப தாத்தா மேல இருக்கிற பயத்துல போர் கடவுள் தாத்தாவுக்கு சேவை பண்றதுக்காக அப்பாவையே எதிர்க்க துரோகம் பண்ண தயாராயிட்டார். இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன சின்ன பிளாஷ்பேக் காட்டுவாங்க. கேம்ப்ல சண்டை போட புது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எல்லா பயிற்சியும் எடுத்திருப்பான். நல்லா சண்டை போடுறேன்னு பேரு வாங்கியிருப்பான். ஆனாலும் போர்க்கடவுளை எதிர்த்து எப்படி யுத்தம் செய்யறது நல்லா யோசிச்சு கடவுள்கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னா ரூல்ஸ் டீலு இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க. அதனால ஒரு டீல் போடுறான். இங்க பாருங்க, ஒன்னா நம்ம மேட்ச் வச்சுப்போம், நீங்களும் நானும் தனித்தனியா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவோம். நான் சின்ன பையன் தான், உங்களுக்கு புரியும். என்ன தோத்துருவே நீங்க நினைக்கலாம், என்ன தோற்க அடிச்சிருவீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவோம், நான் அதுக்கு ரெடி. நான் உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் கீரல் போட்டேன்னா நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். இல்ல நீங்க என் உடம்புல கீரல் போட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு கால் நான் ஜெயிச்சிட்டேன்னா, இந்த ஒத்த மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு பாதாள கடவுளோட ஹெல்மெட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்க இவரும் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கே உன் ஜோலியை முடிச்சு விட்டுறேன்னு சண்டை போறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் நம்ம பையன் அடி வாங்குறான். ஏன்னா அவ்வளவு பெரிய கடவுள் முன்னாடி எப்படி வேணாலும் சண்டை போட முடியும். எல்லாம் அடி வாங்கி கீழே விழும்போது பக்கத்துல அவ்வளவு பெரிய கடல் அப்படியே கோவத்துல பொங்கி எழுவான் பாருங்க. பின்னாடியே அந்த கடல் அலையும் பொங்கி எழும். இதை அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா சின்ன பையனுக்கு ஒரு கடலையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்க தண்ணி இனியே கட்டுப்படுத்துவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த கடல் அலையுமே கட்டுப்படுத்தி தண்ணியை மொத்தமா தூக்கி போர் கடவுளை அப்படியே படுக்க வச்சிட்டார். படுக்க வச்சதும் குடுகுடுன்னு ஓடி போய் காலில் ஒரு கீரலை போட்டான். கீரலை போட்டா யுத்தத்துல இவன் தான் ஜெயிச்சான் ஆகி போச்சா, மாட்டிக்கிட்டாப்ல. பெருசா சாயிசா நினைக்க வேண்டாம், இனி உன் வாழ்நாள் முழுக்க நான் உன்னோட எதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சு போயிடுறார். அவர் போன பிறகு பாதாள லோகத்தோட அந்த ஹெல்மெட் அங்க இருக்குது. டீலுக்கு கட்டுப்பட்டவதான கடவுள் ஹெல்மெட்டை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாப்ல. அடுத்து பார்த்தா அந்த கணக்கு டீச்சர் அம்மா இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. நிறைய பாதாள பூதங்கள் இங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தது இல்ல, அரக்கிகள் எல்லாம் காட்டேரிகள் எல்லாம் எல்லா பேருக்குமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஹெல்மெட் நம்ம ஹீரோ வச்சிருக்கான்னு. அந்த ஹெல்மெட்டை தேடி தான் இவங்க டிஸ்டர்ப் பண்ண வந்திருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இந்தாங்க ஹெல்மெட் பாதாள கடவுள் கிட்ட ஒப்படைச்சனுங்க, ஏன் சைடுல நான் டீலை கரெக்டா பண்ணிட்டேன், அவரும் எங்க அம்மா விடுவாருன்னு நம்புறேங்கிறான். அவங்களும் வாங்கிட்டு சரி இங்க தப்பிச்சிட்ட, ஒலிம்பஸ்ல கடவுள்களின் அரசவையில நீ என்ன பண்ண போறேன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இது அரசவைக்கு போறியான்னு இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இவன் தடை செய்யப்பட்ட ஒரு பையன், உடன்படிக்கை போட்ட பிறகு பிறந்த பையன். இவனை கொல்லக்கூடிய அந்த உரிமை இடியின் கடவுளுக்கு உண்டு. ஆல்ரெடி இவன் தான் வஜ்ராயுதத்தை திருடுனதா வேற சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். சரி உனக்கு லக்குக்கு இது வேணும்னு தாங்கலத்துல போட்டிருந்த டாலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவனுக்கு போட்டு விட்டுட்டு அந்த அம்மா அனுப்பிச்சு வைக்குது. நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த லிப்ட்ல ஏறி மேல வரணும். ரிசப்ஷன்ல வஜ்ராயுதத்தை எடுத்து வைக்கிறான். அப்பாயின்மெண்ட் இல்ல, நான் இடியின் கடவுளை பார்க்கணும்னு சொன்னதும் ரிசப்ஷனிஸ்ட் மிரண்டு போயிட்டாப்ல. அப்பாயின்மெண்ட் இல்லைனாலும் நீ தாராளமா உள்ள போலான்னு லிப்ட்ல ஏத்தி விட ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அரசவைக்கு வந்துட்டான். பிரம்மாண்டமா இருக்குது. அரசவையில சிம்மாசனத்துல
இடியின் கடவுள் ஜூஸ் உட்காந்துட்டு இருக்கிறார். வந்துட்டு யாரா திருட்டு பயலன்னு கேட்கிறார். பேகை ஓபன் பண்ணி வஜ்ராயுதத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், நான் இதை திருடல, இருந்தாலும் என் பேர்ல ஒரு பழி வந்துருச்சு, அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேங்கிறாப்ல. ஆனா டைம் முடிஞ்சு போச்சே, நீ ஆல்ரெடி லேட்டா வந்துட்ட, யுத்தம் ஆரம்பமாகுங்கிறாரு இவரு. எதுக்கு தேவையில்லாத இந்த சண்டை, அதான் நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு கேட்டா, இங்க பாரு, காணாம போன என் ஆயுதத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டேங்கிறதுக்காக தான் உன்னை நான் இப்போ மதிச்சு பேசிட்டு இருக்கிறேன். இந்த உதவியை நீ பண்ணி இல்லைன்னா உடன்படிக்கைக்கு அடுத்து பிறந்த உடனே நான் கொண்டு இருப்பேன் தெரியுமா, ஒழுங்கா அங்க இருந்து தப்பிச்சு போங்கிறாப்ல. அப்ப இந்த பையன், இதையெல்லாம் பண்றது குரோனஸ் உங்க அப்பன் தான் அப்படின்னு சொல்ல, நானும் சந்தேகப்பட்டேன், நீ சொன்னது சரியா போச்சு, அந்தால் தானா, எவ்வளவு அடைச்சு வச்சிருந்தாலும் அந்தால் அடங்க மாட்டேங்கிறான்ல அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறேன். ஏங்க அப்படி இருக்கிறீங்க, அப்பா பிள்ளைகள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அந்த சின்ன பையன் பேசுவான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, வயசுக்கு தந்தாப்புல பேசுங்கிறாரு அவரு. என்ன வயசுக்கு தந்தாப்புல, நீங்க ஒரு அப்பனா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கீங்களா, பிள்ளைகளை பாசத்தோட வளர்க்காம பயத்தை காட்டியே வளர்த்துருக்கீங்க. அதனாலதான் யாருக்குமே உங்க மேல பயம் இருக்கே தவிர பாசம் இல்ல. பாசம் இருந்திருந்தா உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்க புள்ள போர்க்கடவுளை எடுத்துக்கங்க, உங்க மேல இருந்த பயத்துல உங்களுக்கு விசுவாசமா இருந்தார். இப்போ உங்களை விட தாத்தா குரோனஸ் மேல இப்ப அவருக்கு பயம் ரொம்ப அதிகம். அதனால அவருக்கு பயந்துகிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ண அவர் தயாராயிட்டார். இப்படியே இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் உங்க துரோகம் என்னன்றத, உங்களுக்கு துரோகங்கிறத என்னன்றத காட்டிடுவாங்க. குரோனஸ் வெளியில வந்துருவான், உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருவாருன்னு சொன்னதும் காண்டான நம்ம இடியின் கடவுள் ஜூஸோ யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறார் சாடா அப்படின்னு ஆயுதத்தை எடுத்து வீச போறார். அதே சமயம் குறுக்க நம்ம கடல் தெய்வம் பொசைடன் வந்து, வேண்டா விட்டுரு, யுத்தம் உனக்கு வேணும் தானே, நான் சரணடைய தயார், ஒரு சுட்டு ரத்தம் கூட சிந்தாம நான் சரணடைகிறேன்னு சொன்னதும் இடியின் கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் அந்த மனுஷன் எதிர்பார்த்தாப்ல. அழகா கிடைச்சிருச்சு. என் பிள்ளைய மட்டும் விட்டுன்னு அவர் கேட்டிருப்பாரு. சரி நீ இவர் விட்டாப்ல. அப்புறம் அப்பா இந்த மாதிரி மேல வர முயற்சி பண்றாங்கிற மேட்ரு யாராருக்கு தெரியும்னு கடல் தெய்வம் கேட்கிறாப்ல. இடியின் கடவுளோ, உனக்கு, எனக்கு, என் புள்ள போர் கடவுளுக்கு, பாதாள கடவுளுக்கு, அப்புறம் இந்த டாஸ்க்கு போன இந்த பசங்க 3 பேருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்பா வரதுக்குள்ள நாம தயாரா இருக்கணும்னு பிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிறானுங்க. சரி தயாரா இருப்போம், உன் பிள்ளைய இதுதான் நான் கடைசியா பார்க்கணும், இதுக்கப்புறம் உன் பிள்ளைய நான் பார்க்க கூடாது, பார்த்தா அவனுக்கு நல்லது இல்ல, இதே மாதிரி எல்லா டைமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் முதல் தடவையா அப்பா பிள்ளை கிட்ட பேச வர்றார். இவனும் பாசமா அப்பான்னு கூப்பிடுறான். அவருக்கு சந்தோஷம், பெரிய விஷயத்தை சாதிச்சுட்ட, சூப்பர்னு அவர் பாராட்டுறாரு. பையன்கிட்ட இன்னொரு முத்தையும் கொடுக்குறார். அடுத்து வரப்போற மிகப்பெரிய பிரச்சனைக்கு நீ தயாராகணும், நீ கேம்புக்கு போகணும் நல்லபடியா சொல்லி அனுப்ப. இவனும் சந்தோஷமா அந்த முத்தை வாங்கிட்டு அங்க இருந்து அடுத்த கணம் கேம்பஸுக்கு இங்க வந்து சேர்ந்துடுறான். போனா கேம்பஸ்ல இருக்க எல்லா பேரும் கைத்தட்டி இவனை வரவேற்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அனபத்து ஓடி அந்த கட்டி பிடிச்சுக்கிறா இவனை. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க போர் கடவுளோட பொண்ணு அந்த ராவடி அவ இன்னும் இருந்துகிட்டு இருக்கா. ஏன் அவ இன்னும் இங்க இருக்கா, ஏன் அவளை தூக்கி நீங்க வெளியில போடல, தண்டனை கொடுக்கலன்னு கேட்டா, அதுக்கு அந்த புது ஃப்ரெண்டோ, இங்க பாரு, மேல இடிக்கும் கடவுளுக்கும் நடுவுல சண்டை வர போதுன்னு சொன்னதும் கீழையும் 2 குரூப்பா பிரிஞ்சு இந்த கேம்பஸை யுத்தத்துக்கு தயாராயிடுச்சு, ஒருத்தர் சண்டை போட. இந்த மாதிரி சூழல்ல இதை பத்தி எல்லாம் வெளியில பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலான்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். சரி நீ வந்துட்டே இல்ல, காட்டு பக்கத்துல நம்ம ஹெட் மாஸ்டரே வர சொல்றேன், 3 பேர் அங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசலாம்னு சொல்லிட்டு புது ஃப்ரெண்டு இவனை கூட்டிட்டு போறாங்க. இவனும் அங்க போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதுதான் புது ஃப்ரெண்டை பார்த்து, குறி சொன்னவங்க சொன்ன எல்லாமே நடந்தது, வடக்கு திசையை நோக்கி போ, திசை திரும்பப்பட்ட ஒரு கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்க, போர்க்கடவுளை போய் நாங்க பார்த்தோம், நடந்துச்சு. அடுத்து இந்த போட்டியில நீ ஜெயிப்ப, திருடு போனதை மீட்பேன்னு சொன்னாங்க, அதுவும் நடந்துருச்சு. ஆனா நான் உன்னை இழப்பேன், எனக்கு என் நண்பனே துரோகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அது மட்டும் இன்னும் நடக்கலையே. இல்ல நடந்திருக்கணும், அது எனக்கு தெரியாம இருக்கணும். நீ இன்னும் அந்த பொண்ணை பத்தி ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லவே இல்ல, ஹெட் மாஸ்டர் இங்க வரல. அப்போ உண்மையிலேயே இதை திருடினது நீயா தான் இருக்கணும். சொல்லு, நீ தானே திருடின, நீ தானே எனக்கு துரோகம் பண்ற, பத்தாவதுக்கு நீ தான் அந்த ஷூவை வேற எனக்கு பிரசன்ட் பண்ண, கிஃப்ட் பண்ண. அந்த ஷூ பாதாள லோகத்துல அதல பாலலோகத்துக்கு ஒரு பெரிய பள்ளம் கீழே போச்சு, அதை பார்த்ததுமே அதுக்குள்ள போக பார்த்துச்சு. என்ன அடியில மாட்டி இருக்கிற அந்த குரோனஸ் கிட்ட மாட்டி விடணுன்றதுக்காகத்தான அந்த ஷூவை எனக்கு நீ பரிசா கொடுத்த. இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா, நீயும் அந்த போர்க்கடவுளும் கூட்டா அப்படின்னு கேட்க இவன் ஆமாங்கிறாங்க. இவரோட கனவுலையும் வந்து குரோனஸ் தாத்தா பேசியிருக்கிறார். இவனுக்கு பொதுவா இந்த அப்பைங்க கடவுளுக்கு மேல எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு இருக்குங்க. சத்துக்கு வருவாங்களாம், பிள்ளைகளை பெத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனா அவங்க அப்பனுக்கு, அதாவது நம்ம தாத்தாவுக்கு துரோகம் பண்ணுவாங்களாம். நாம நம்ம அப்பங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதா? கிரேக்க கடவுள்களோட சரித்திரத்துல அப்பாக்கு துரோகம் பண்ணாத பிள்ளைகளே இல்ல, நமக்கு அப்பங்களே வேண்டாம், இத்தனை கடவுள்களையும் முடிச்சு விட்டுருவோம். குரோனஸ் தாத்தாவோட அவரோட அரசவையில நமக்கு ஒரு சிம்மாசனம் காத்திருக்கோம், என் கூட ஜாயின் பண்ணிருன்றா. ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்னு இவன் கூட சண்டைக்கே போயிட்டார். மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம பயல கொல்ல பாக்குற சமயம் எங்கேயோ இருந்து ஒரு கத்தி வரும், தட்டி விட்டுருவான். யாருன்னு பார்த்தா மறைஞ்சிருந்து நம்ம அனபத்து வந்து நிக்கிறா. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், உன்ன மாதிரி துரோகிக்கு இங்க இடம் இல்லைன்னு சொன்னதும் அவனும் அங்க ஒரு போர்ட்டலை உருவாக்கி தப்பிச்சு ஓடிடுவான். ஏன்னா பயண கடவுளோட புள்ள அவன்.
இப்படி இஷ்டத்துக்கு பயணப்பட்டு போக முடியும், தப்பிச்சு போயிட்டான். இதை பத்தி எல்லாம் அடுத்து ஹெட் மாஸ்டர் கிட்ட அப்டேட் கொடுக்க ஹெட் மாஸ்டர் ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி என் கூட சண்டை போடும்போது என்ன கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவன் என்ன கொல்லலன்னு சொன்னதும் அது ஏன்னு எங்களுக்கு புரியுது. குரோனஸுக்கு ஏதோ ஒரு வகையில நீ தேவைப்படுற, அதனாலதான் ஒன்னு அவன் கொல்லாம இருக்கிறான். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா குரோனஸ் எதுல பெரிய ஆளுனா எல்லாரையும் மயக்கிறதுல, பேசி பேசி அவங்கள கரெக்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா குரோனஸ். உன்னையும் அந்த மாதிரி கரெக்ட் பண்ண பாப்பாப்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா இருக்கணும்னு நல்லபடியா அட்வைஸை போட்டுட்டு கேம்ப் பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்க போயிட்டு வரலான்னு அனுப்பிச்சு வைக்கிறார். போற சமயத்துல ஆட்டு மனுஷன் வரான். இந்த தடவை நெஞ்சில ஏதோ ஒரு பறக்கத்தோட வரான். இயற்கை தெய்வம் காணாம போச்சுல, அதை தேடக்கூடிய அந்த பொறுப்பை இப்ப இவருக்கு ஒப்படைச்சிருக்காங்களாம். ஒரு அபிஷியல் தேடுதல் வேட்டைக்கு இவன் தயாராயிட்டான். ஒரு டாஸ்க் கிடைச்சிருச்சு. அவன் சந்தோஷப்படுறான். சரின்னு எல்லாரும் இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுல பார்த்தா டப்புன்னு நம்ம ஹீரோ முழிக்கிறான். அம்மா அங்க இருக்கிறாங்க. பாதாளோகத்துல இருந்து வந்துட்டாங்க போல. என்னாச்சு, கிளம்பு, அடுத்த வருஷம் படிப்பு இருக்குல்ல, கிளம்பு கிளம்புன்னு உசுப்பி விடுறாங்க. இன்னைக்கு கனவுல என்னடா சொன்னார் உங்க தாத்தா குரோனஸ் அப்படின்னு கேட்டா, அதை விடுமா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அம்மா கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கிறான். அவங்களும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பார்சல் கட்டி லஞ்ச் கொடுத்து விட படமும் இந்த இடத்துல முடியுதுங்க. இல்ல, கடைசியா ஒரு சீனை வச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்த சீன் இது. ஒரு பார்சலை மெடுசாவோட தலையை அனுப்பிச்சு விட்டான்ல, அந்த பார்சல் டெலிவரி ஆகாம ரிட்டர்ன் வந்திருக்கு. ஹீரோட வீட்டு அட்ரஸுக்கே வந்திருக்கு. இங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இருந்தால அவனை அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. போன்ல திட்டிக்கிட்டே வரான், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு. கதவை திறக்க பார்த்தா சாவி செட் ஆகல. ஏன்னா லாக்கையுமே அம்மா மாத்திட்டாங்க, இந்த ஆள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. லாக்க கூட மாத்திட்டா பாத்தியா அப்படின்னு கோவப்படுறான். ஆனா இங்க இருந்து வெளியில போன அந்த பார்சல் ரிட்டர்ன் வந்திருக்கா. அபார்ட்மெண்ட் கிடைக்கலனா என்ன, இந்த கிஃப்ட் பாக்ஸ் நான் ஆட்டையை போட்டுருவேன்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டு அதை கிழிச்சு உள்ள பாப்பாம் பாருங்க. அடுத்த கணம் அப்படியே முழுக்க முழுக்க சிலையா மாற படமும் இந்த இடத்துல தெளிவா முடியுது. இதுக்கு அடுத்த சீசன் கதை இருக்கு. ஆனா இவங்க அடுத்த சீசன் எடுப்பாங்களான்னு தெரியல. எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கதையும் நாம பேசுவோம். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எப்போ வருதோ அப்ப பேசுவோம். காத்துருங்க.